ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம தமிழ் கிரிக்கெட் டிவியில் ரொம்ப நாளுக்கு அப்புறம் என்ன நியூஸ் பார்க்க போகிறோம்னா, இந்தியா vs இங்கிலாந்து ஃபர்ஸ்ட் ஓடிஐ மேட்ச் வந்து நடக்க போகுது. அதில் சாம்பியன்ஸ் ட்ராஃபிக்கான இது ஒரு ப்ராக்டிஸ் மாதிரி 2 டீமுக்கும் அமையும். இதில் முக்கியமாக என்னென்னா, ரோஹித் சர்மாவும் விராட் கோலியும் எப்படி ஃபார்முக்கு வராங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த T20 4-1 வின் பண்ண இந்தியா டீம் ரொம்ப டாமினேட் பண்ணிவிட்டு ஈஸியாக வின் பண்ணாங்க. ஆனால் ரோஹித் சர்மா விராட் கோலி ஃபார்ம்லேயே இல்லாதனால இந்த ஓடிஐ சீரீஸ் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குன்னு எனக்கு தோணுது. அல்லது ஈஸி வின்னாக இருக்குமாங்கிறது உங்களுக்கு தோணுதாங்கிறத கமெண்டில் தெரிவிங்க, லைக் பண்ணுங்கள். இங்கிலாந்து தலைமையில் பட்லர் தலைமையில் அணியில் ஒரு ஜோ ரூட் வந்து அணிக்குள்ளே வந்துடுவார். மற்றபடி எல்லா பிளேயர்ஸும் அதே மாதிரி தான் ஆட போகிறாங்க. T20 ஆடின சேம் 11 தான் ஆட போகிறாங்க. இந்தியாவில் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம்னா, வருண் சக்கரவர்த்தி ஆட் பண்ணியிருக்காங்க. இவர் செம்மையாக ஆல்ரெடி நம்ம டிவியில் முன்னாடியே சொல்லியிருக்கோம். சாம்பியன்ஸ் ட்ராஃபிக்கு இவர் இல்லைன்னா ரொம்ப அன்லக்கி இந்தியா. ஏன்னா இவர் ஒரு 10 ஓவர் போட்டாலே 4 to 5 விக்கெட் எடுக்கக்கூடிய கெப்பாசிட்டி இருக்குது. எதிர் டீமை ஈஸியாக சுருட்டிடுவாருன்னு நம்ம சேனலில் ஆல்ரெடி சொல்லியிருந்தோம். அதனால் வருண் சக்கரவர்த்தியை செலக்டர்ஸ் வந்து இப்போ பும்ரா வந்து இன்ஜுரினால் அவரால் கண்டினியூ பண்ண முடியாத ஒன் டேக்கு வர முடியாததுனால இவர் ஆட் பண்ணியிருக்கிறாங்க. பும்ரா வந்து ஆடாத சமயத்தில் வருண் சக்கரவர்த்தி நம்ம சாம்பியன்ஸ் ட்ராஃபி ஸ்குவாடில் எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்மளுக்கு இந்திய டீமுக்கு பயங்கர யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவரும் குல்தீப் யாதவ், ரவீந்திர ஜடேஜா அல்லது அக்ஷர் பட்டேல் 3 பேரும் ட்ரிபிள் ஸ்பின் அட்டாக் போட்டாங்கன்னா ஈஸியாக அந்த டீம் இருந்தாலும் இது பண்ணிடலாம். அது இல்லாத நம்ம ஃபார்மில் பேட்ஸ்மேனுக்கு ரோஹித் சர்மாவும் விராட் கோலியும் வராங்களாங்கிறத பொறுத்திருந்து தான் பார்க்கணும் கைஸ். சுப்மன் கில் வந்து வைஸ் கேப்டனாக இருக்கிறாரு. அவருடைய இடம் வந்து டவுட்ஃபுல்லாக தான் இருக்குது. எல்லோரும் ஜெய்ஸ்வால் இருக்கிற ஃபார்முக்கு அவரை தான் சான்ஸ் கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க ஜனங்கள்லாம். அதனால் அவர் கண்டிப்பாக அடிக்கணுங்கிற நிர்பந்தத்தில் இருப்பார். ஓவராலாக இந்த சீரீஸ் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இங்கிலாந்தில் ஜாஃப்ரா ஆர்ச்சர் எல்லாருமே நல்லா ஃபார்மில் பவுலிங்கில் இருக்காங்க. பேட்டிங்கில் வந்து ஸ்பின் ஆட தெரியாதது தான் அவங்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்குது. பட்லர் எப்படி ஹேண்டில் பண்ண போகிறாரு, இந்தியாவோட ஸ்பின் அட்டாக்குங்கிறத பொறுத்திருந்து தான் பார்க்கணும். விராட் கோலி செஞ்சுரிக்கு வந்து அடித்து ரொம்ப நாள் ஆகுது. மறுபடியும் ஒன் டேவில் அடிப்பாராங்கிறத பொறுத்திருந்து தான் பார்க்கணும். நம்ம சேனலை தொடர்ச்சியாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். புது இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.